அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்க நீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் குரு பார்த்தா, சரிங்களா? செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்தா சுபயோகம் சுபயோகம் சுபயோகம். அது எப்படி சுபயோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? குரு பகவானுக்கு எப்படி 3 பாவங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது, அதே மாதிரி செவ்வாய்க்கு, சரிங்களா? 5 தான் இருக்கிற இடத்துல இருந்து குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். குரு இருக்கிற இடத்த 1 நினைக்கணும். குருக்கு அடுத்த 2, அதுக்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்த 4, அதுக்கு அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கு அடுத்து 6 விட்டு 7 பார்ப்பார், 8 விட்டு 9ஆம் இடத்தை பார்ப்பார், இல்லைங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் தான் இருக்கிற இடத்துல இருந்து, செவ்வாய் இருக்கிற இடம் 1, அதுக்கு அடுத்து 2, அதுக்கு அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4ஆம் பாவத்தை பார்ப்பார். நேரம் 7ஆம் பாவத்தையும் பார்ப்பார், 7க்கு அடுத்து 8ஆம் பாவத்தையும் பார்ப்பார். எல்லா கிரகங்களுக்கும் நேர் 7ஆம் பாவத்தையும் உண்டு, சரிங்களா? ராகுக்கே தவிர எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. இதுல குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் சிறப்பு பார்வை. அதுல செவ்வாய்க்கு 4, 8ஆம் பார்வைங்க சிறப்பு பார்வை, சரிங்களா? ஆனா குரு 3 பாவங்களை பார்க்கறாருன்னா அந்த 3 பாவங்கள் சுபத்தன்மை அடைஞ்சு. அது எந்த பாவமோ, எந்த பாவமா இருந்தாலும் செவ்வாய் பார்க்கிற பாவமும் குரு பார்க்கிற பாவங்கள் எப்படின்னா லக்னத்தின் அடிப்படையில் அல்ல, சரிங்களா? அவங்க குரு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். அது லக்னத்துக்கு எந்த பாவகமான வேணா வரலாம், லக்னமே கூட வரலாம், சரிங்களா? அதனால குரு எந்தெந்த பாவகத்தை எல்லாம் பார்க்கிறாரோ அந்தந்த பாவம் எல்லாம் சுபத்தன்மை அடைஞ்சு சுப பலன் கிடைக்கும், இல்லைங்களா? ஏன்னா குரு முழுமையான சுபகிரகம், 100% சுபகிரகம், இல்லைங்களா? செவ்வாய் 1/4% சுபகிரகம், 3/4% அசுப கிரகம். இயற்கை அசுபர்கள் அப்படிங்கிற வரிசையில சூரியன், சனி, செவ்வாயில வந்துடுறாங்க, இல்லைங்களா? இயற்கை சுபர் அப்படிங்கிறதுல குரு, சுக்கரன், தனித்து புதன், வளர்பிறை சந்திரன் வந்துடுறாங்க, இல்லைங்களா? இந்த அமைப்புல செவ்வாய் இயற்கை அசுபர், ஆனா 1/4% சுபர், 3/4% அசுபர். அப்ப குரு பார்க்கிற பாவங்கள் முழுமையா 100% சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. செவ்வாய் பார்க்கிற போது அந்த 3 பாவங்களும் பெரும்பாலும் அசுபத்தன்மை அடைஞ்சிருந்து பெரும்பாலான பலன்கள் அசுப பலன்களா வந்து. அசுபம் அப்படின்னா பொருட்காரத்து விதியா கிடையாது, பொருட்காரத்து விதியா, உயிர்காரத்து விதியா. உயிர்காரத்துன்னு எடுத்துட்டோம்னா 5ஆம் பாவத்தை பார்க்கறான்னு வைங்க, புத்திர பாக்கியத்துக்கு புத்திர தோஷத்தை கொடுப்பார், புத்திர தாமத்தை கொடுப்பார் 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது. அதே செவ்வாய குரு பார்க்கும்போது அந்த தோஷம் இல்லை, அந்த அசுப பலன் இல்லை. தனிச்சு செவ்வாய் பார்த்து, குரு பார்க்காத செவ்வாய் பார்த்தா அந்த புத்திர தோஷத்தை கொடுப்பார். அதே செவ்வாய் குரு பார்க்கிற செவ்வாயை மாறும்போது அவர் சுப கிரகமாயிடுறார், சுபத்தன்மையை அடைஞ்சிடுறார். குருவினுடைய சுப ஒளியை வாங்கி கொண்ட செவ்வாய் அந்த தோஷத்தை கொடுக்கறது இல்லை. இப்ப 7 பார்க்கிறார், திருமணத்தை தாமதப்படுத்துவார், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுப்பார், தாம்பத்திய ஈடுபாட்டுல அளவுக்கு அதிகமான வேகத்தை கொடுத்துருவார். செவ்வாய்னால வேகம் இல்லைங்களா, வேகத்தை கொடுத்துருவார். அதே செவ்வாய் குரு பார்க்கிற செவ்வாயா இருக்கும்போது அந்த தோஷம் இருக்காது, அந்த அசுப பலன் இருக்காது. 8 பார்த்தா ஆயுள்ல கொஞ்சம் கை வைப்பார். தனிச்ச செவ்வாய், சுப கிரகமா இல்லாத செவ்வாய், சுபத்தன்மை அடையாத செவ்வாய். இங்க குருவுடைய சுப ஒளி வாங்கி அவர் சுபத்தன்மை அடையும் அந்த அசுப பலன் இல்லை, இல்லைங்களா? அதனால குரு பார்க்காத செவ்வாயா இருந்து அவர் பார்க்கக்கூடிய 3 பாவங்களும் அசுபத்தன்மை அடையும். அதே நேரத்துல குரு பார்த்த செவ்வாயாகி அந்த செவ்வாய் 3 பாவங்களை பார்க்கும்போது அந்த 3 பாவங்களும் சுபத்தன்மை அடையும். அதனாலதான் 3 தடவை சுபயோகம் 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 அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? அதே மாதிரி குரு பார்க்கும்போது செவ்வாயினுடைய பலன்களும் நல்ல பலன்களை கிடைக்கும், இல்லைங்களா? செவ்வாயினுடைய என்னென்ன காரகத்துவ தன்மைகள் இருக்குதோ, அல்ல ஆதிபத்தியமா இருந்தாலும் சரி, நல்ல ஆதிபத்தியம் நல்ல பலன்கள் சூப்பரா கிடைச்சது, கெட்ட ஆதிபத்தியில கெட்ட பலன்கள் பெருசா ஜாதகம் பாதிக்காத அளவுக்கு இருக்கு, குரு பார்வை கிடைக்கும். அதே செவ்வாயினுடைய பலன்கள் சிறப்பா அந்த ஜாதகம் கிடைச்சது, இல்லைங்களா? அது இந்த செவ்வாயை பார்க்கிற இந்த அமைப்பு, குரு பார்க்கக்கூடிய அமைப்பு ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரிங்களா, மதிப்பான வீடு வாகன சொத்து, மதிப்பான வீடு வாகன சொத்து, மதிப்புக்குரியவர் குரு, மதிப்புக்குரியவர் செவ்வாய் பார்க்கிறாரு, இல்லைங்களா? செவ்வாய் பூமிக்கு, கட்டடத்துக்கு, வாகனத்துக்கு எல்லாம் காரணம், இல்லைங்களா? அதனால் மதிப்பான குருவினுடைய ஒளி செவ்வாய் மேல விழுகும் போது செவ்வாய் மதிப்பான வீடு வாகன யோகத்தை, சொத்து யோகத்தை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சிறப்பான பலன்களை சுபத்தன்மை அடைஞ்சு செவ்வாய் கொடுத்துட்றாரு, சரிங்களா? மதிப்பான ஜாதகருக்கு மட்டும் இல்லைங்க,
ஜாதகர்கள் இல்லை, ஜாதகருக்கு சகோதரத்துவம் இருந்தா அந்த சகோதரத்துவக்கும் சிறந்த பலன். அது ஆணுக்கு சகோதரம் இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு சகோதரம் இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, சகோதரத்துக்கு காரம் வைக்கிற செவ்வாய் இல்லைங்களா, அந்த சகோதரத்துக்கு காரம் வைக்கிற செவ்வாய சுப ஒளி, குருவனுடைய ஒளி படும்போது அந்த சகோதரத்துக்கும் சுபபலன், சகோதரனும் செல்வம் செல்வாக்குள்ளவரா மதிப்புக்குரியவரா வாழ்வார் சகோதரர். இதுல பெண்கள் ஜாதகத்துக்கும் போது பெண்களுக்கு ஒரு தனி சிறப்பு பலன் உண்டு. சகோதரங்கிறது ஆணுக்கா இருந்தாலும் பெண் ஜாதகத்துல செவ்வாய குரு பார்த்தாலும் ஆண் ஜாதகத்தில் பார்த்தாலும் பெண்ணுக்கும் சகோதரத்துக்கும் அதே சுப பலன், சிறந்த நல்ல பலன் தான். அதே நேரத்துல பெண்ணுக்கு ஒரு சிறந்த பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பெண்களுக்கு கணவர் குறிக்கிற காரகம் இல்லைங்களா, அந்த கணவரை குறிக்கிற காரகரான செவ்வாயை பார்க்கும்போது, குரு பார்க்கும்போது, மதிப்பான குரு பார்க்கும்போது, சுபத்தன்மை உள்ள குரு பார்க்கும்போது, சுப ஒளி குருவனுடைய ஒளி செவ்வாய் மேல உருகும் போது அந்த பெண்ணுக்கு மதிப்பான கணவர், நல்ல கணவர் அந்த பெண்ணுக்கு அமைவாங்க. குரு பார்வையில் செவ்வாய் இருக்கனால மதிப்பான நல்ல கணவர் அந்த பெண்ணுக்கு அமைவாங்க. சரிங்களா? இப்படி செவ்வாயினுடைய தன்மைகள் எல்லாமே மிகச்சிறப்பா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்பு குரு செவ்வாயை பார்க்கும்போது கிடைக்கும். நீங்க இதோட இப்ப அந்த ஜாதகத்துல செவ்வாய் குரு பார்க்கிற ஜாதகத்துல அவங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு வைங்க. தொழில் அமைப்புல பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இதுல குரு செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாயினுடைய தன்மைகள் காரணத்தை தொழில் செய்யறாங்க வைங்க. அந்த தொழில்கள் எல்லாமே மிகச்சிறப்பா, வெகு சிறப்பா இருக்கும். இப்ப செவ்வாயினுடைய தொழில் எடுத்துட்டோம்னா நெருப்பு சம்பந்தமான தொழில், அப்புறம் அந்த பூமி சம்பந்தமான தொழில், இயந்திர சம்பந்தமான தொழில், இதெல்லாம் செவ்வாயினுடைய சூப்பர்வைசர் இருக்கிறது. மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா டாக்டர், அறுவை சிகிச்சை மருத்துவர், ஆப்ரேஷன் டாக்டர், அந்த மாதிரி மருத்துவர், அரசு வேலை, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், போலீஸ், இராணுவம், சீருடை பணியாளர்கள், செக்யூரிட்டி, இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில், இந்த தொழில்கள் எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவங்கள், செவ்வாயினுடைய தன்மையில் இப்படி செவ்வாயினுடைய இந்த மாதிரி எந்த தொழில்களை அவர்கள் செய்தாலும் அல்லது செவ்வாய் சம்பந்தமான எந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் அது அற்புத சிறப்பை, சிறப்பான பலனை, நன்மையான பலனை, யோக பலனை அந்த ஜாதகருக்கு தரும். சரிங்களா? இன்னொன்னு முக்கியமானது, இந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு கோவில் கட்டக்கூடிய யோகம் கூட அமையலாம். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு ஆன்மீக கிரகம் இல்லைங்களா, ஆன்மீக கிரகம் குரு. செவ்வாய் பூமிக்கு காரகம், கட்டடத்துக்கு காரகம். அந்த ஆன்மீகத்தினுடைய குருவனுடைய ஒளி பூமிகாரகரான, கட்டடத்துக்கு காரகரான செவ்வாய் மேல் விழுகும்போது அது எந்த ஜாதகத்தில், யாருடைய ஜாதகத்தில் இருக்குதோ அவர்களுக்கு கோவில் கட்டுகிற யோகத்தை கூட அந்த கிரக அமைப்பு தரலாம். ஆனா அதை இறுதியாக தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, தசாபுத்தி, இவைகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.